எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பூர்ணிஷா லிங்கராஜ். இட்ஸ் மை பர்த்டே vlog. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே மார்னிங் நான் வந்து என்னோட ஃபேவரட் தொப்ப பிள்ளையார் கோவிலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த கோவிலோட பேர் வேறு ஏதோ தான், பட் வி யூஸ் டு கால் ஹிம் தொப்ப பிள்ளையார். இதுக்கு ப்ரீவியஸ் டே நைட் தான் வந்து ஆக்சுவலி நிறைய நடந்துச்சு. ப்ரீவியஸ் டே நைட் வந்து விஷால், அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக ஒரு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஐஒய் பேக்ட்ராப் டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் அதை பார்க்கும் போதே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு எனக்கு. அந்த டேபிளில் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, என்னோட பேரோட ஒரு லெட்டர்லேயும் எனக்கு பிடிச்ச டெசர்ட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. லைக் பி ஃபார் பால்கோவா, ஓ ஃபார் ஓரியோ சாக்லேட், அந்த மாதிரி என்னோட பேரில் இருக்கிற ஒரு லெட்டருக்கும் ஒரு டெசர்ட்ஸ் இல்லைனா ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பேக்ட்ராப் டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீழே எங்களோட மாமியார் மாமனார் எங்களுக்காக ரொம்ப ஸ்வீட்டா வந்து கேக் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல டேபிள் மேல என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுமே என்னோட பேரோட ஒரு லெட்டர்லயும் ஒரு கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட பேரோட ஒரு லெட்டர்லயுமே ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அங்கே கேக் கட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் அம்மா வீடும் இப்போ நான் இருக்கிற என்னோட இன்லா வீடும் என்ன அளவுக்கு டிஸ்டன்ஸ்னா, வெறும் 2 ஸ்ட்ரீட்ஸ் அப்பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ நினச்சா போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் தான் அம்மா இருக்காங்க. ஸோ அங்கே வந்து எனக்காக வந்து ஒரு குட்டி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஒரு கேக் கட்டிங் பண்ணோம். இதை அரேஞ்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கசின்ஸ், அப்புறம் என்னோட அம்மா, என்னோட அக்கா, அதுக்கப்புறம் என்னோட நீஸ் நெஃப்யூ எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோட அம்மா, அக்கா, என்னோட கசின்ஸ் எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. இது ஒரு இன்னொரு கட்லரி நல்லா இருக்கா? ரொம்ப ஸ்வீட்டா எனக்காக ஒரு கிஃப்ட்டுமே எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாங்கியிருந்தாங்க. நமக்காக இவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுதான் நெக்ஸ்ட் டே மார்னிங். நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கல்ல, நைட் இந்த செலிப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காலையில நாங்க கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஹோட்டலுக்கு தான் லஞ்சுக்கு போயிருந்தோம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஒரு டிஐஒய் வந்து என்னோட நீஸ் எனக்காக ரொம்ப ஆசையா பண்ணி கொடுத்தா. எனக்கு வந்து இந்த டிஐஒய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு
லைக் 7-8 இயர்ஸ் ஓல்ட் கிட்ட இருந்து வரும்போது இட் ஃபீல்ஸ் மோர் ஸ்பெஷல். அண்ட் அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து யூனோ விளையாடினோம் கொஞ்ச நேரம். அண்ட் தென் ஈவினிங்காக வந்து கேக் கட் பண்ணோம். ஆக்சுவலாக என் பர்த்டே முடிஞ்சு 1 மாதம் ஆகுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் லைக் ஓகே, நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சா நமக்கு ஃப்யூச்சரில் இதை வந்து திருப்பி ரீவாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்போ நான் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். Thank you so much for watching this video. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா it means a lot. Thank you so much and see you soon in next video. Bye.